வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி போட்டி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்திற்கு பாஜக செய்யும் துரோகம். எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். முஸ்லிம்களுக்கு எந்த உதவியையும் செய்ய போவதில்லை. பாஜக கூட்டணி ஜேடியு எம்பி தேவேஷ் சந்திர தாக்கூர் சர்ச்சை பேச்சால் பரபரப்பு. ஜார்க்கண்டில் மாவோயிஸ்டுகளுடன் கடும் துப்பாக்கி சண்டை. பெண் உள்பட 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை. நடந்து சென்ற பெண்ணை முட்டி தூக்கி இழுத்து சென்ற எருமை மாடு. சென்னையில் பெரும் பரபரப்பு. பல்லடம் அருகே பேருந்து உரசியதில் லாரி கவிழ்ந்து விபத்து. சிதறிய முட்டைகளை போட்டி போட்டு அள்ளி சென்ற பொதுமக்கள். சீனாவில் குடையுடன் சென்ற நபர்களை மின்னல் தாக்கிய சம்பவம். காயங்களுடன் மீட்கப்பட்ட வீடியோ வெளியீடு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி போட்டியிட உள்ளார். வயநாடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு விரைவில் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி போட்டியிட உள்ளார். இதற்கான அறிவிப்பை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. அதன்படி வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்திற்கு பாஜக செய்யும் துரோகம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய மாநில அரசுகள் காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சனையில் தொடர்ந்து கபட நாடகம் ஆடி வருவதை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து துரோகம் செய்வதையே தமிழகத்தை ஆளும் திமுக அரசும் கர்நாடகத்தை ஆளும் அதன் கூட்டணி காங்கிரஸ் அரசும் செய்து வந்த நிலையில் போதாக்குறைக்கு தற்போது மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசும் கங்கணம் கட்டிக்கொண்டு முனைப்பு காட்டி வருவது ஏற்புடையதல்ல என்றார். மேலும் தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் நடுநிலையாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் மத்திய அரசு. கர்நாடக மாநிலத்தையே சேர்ந்த சோமண்ணாவை மத்திய ஜல் சக்தி துறை இணை அமைச்சராக நியமித்திருப்பது தமிழகத்திற்கு செய்த மிக பெரும் துரோகம் என்று தெரிவித்த அவர், தமிழகத்தை ஆளும் பொம்மை முதலமைச்சர் பேசா மடந்தையாக இருப்பதன் காரணம் புரியவில்லை என்றார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று அவர் கடுமையாக சாடியுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு உதவியையும் செய்ய போவதில்லை என்று பாஜக கூட்டணி பீகார் ஜேடியு எம்பி தேவேஷ் சந்திர தாக்கூர் கூறியுள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக அவர் பேசும்போது, சமீபத்தில் கூட முஸ்லிம் ஒருவர் உதவிக்காக என்னிடம் வந்திருந்தார். இதற்கு முன்பு இங்கு வராமல் இப்போது மட்டும் ஏன் வந்தீர்கள் என கேட்டேன். மேலும் ஆர்ஜேடிக்கு வாக்களித்தீர்களா என்று நான் டீ குடித்துவிட்டு கிளம்புங்கள், உங்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் எனது கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் எனக்கு வாக்களிக்காத போது நான் ஏன் உங்களுக்காக உதவ வேண்டும் என அவரிடம் கேட்டேன். அவர் தேர்தலில் தவறான எனக்கு வாக்களிக்கவில்லையே என்ற சோகத்துடன் திரும்பிய அவர் இதனால் அந்த சமூகத்தினர் தன்னிடம் எந்த ஒரு உதவிக்காகவும் வரக்கூடாது என்றும் இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு உதவியையும் செய்ய போவதில்லை என்றும் தெரிவித்தார். ஜார்க்கண்டின் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் ஒரு பெண் உட்பட 4 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக ஜார்க்கண்ட் மாநில காவல்துறை செய்தி தொடர்பாளர் அமோல் வி ஹோம்கா தலைநகர் ராஞ்சியில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிபுங்கா வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சாய்பாசா நகர காவல்துறையினர், கோப்ரா 209 படையினர், ஜார்க்கண்ட் ஜாகுவார் படையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் அடங்கிய கூட்டு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதல் நடத்தினர். இதில் ஒரு பெண் உட்பட 4 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் ஒரு பெண் உட்பட 2 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். நடந்து சென்ற பெண்ணை முட்டி தூக்கி இழுத்து சென்ற எருமை மாடால் சென்னையில் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை திருவெற்றியூர் கிராம தெரு அம்சா தோட்டம் 2வது தெருவை சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் வினோத். இவரது மனைவி மதுமதி. இந்நிலையில் இவர் திருவொற்றியூர் கிராம தெரு சோமசுந்தரம் நகர் சந்திப்பில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென அந்த வழியாக தறிக்கெட்டு ஓடி வந்த எருமை மாடு மதுமதியை தனது கொம்பால் முட்டி தூக்கி ஒரு சுழற்று சுழற்றியது. அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்தவர்கள் எருமை மாட்டை விரட்டினர். அப்போது மதுமதி அணிந்திருந்த ஆடை எருமை மாட்டின் கொம்பில் சிக்கியதால் அவர் சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு சாலையில் இழுத்தபடி எருமை மாடு அங்கிருந்து ஓடியது. பின்னர் ஒரு வழியாக எருமை மாட்டின் கொம்பில் சிக்கிய மதுமதியை பத்திரமாக மீட்டனர். இதில் படுகாயமடைந்த மதுமதியை அப்பகுதி பொதுமக்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதன் பிறகும் அடங்காத எருமை மாடு பொதுமக்கள் விரட்டியதால் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் சாலையில் நடந்து சென்றவர்களை மோதி தள்ளியது. இதனால் பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். இதற்கிடையே பிடிப்பட்ட எருமை மாட்டை யாரும் உரிமை கோரி வரவில்லை என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதுமதியின் கணவர் வினோத் கொடுத்த புகாரின் பேரில் திருவொற்றியூர் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மாட்டின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். பல்லடம் அருகே பேருந்து உரசியதில் லாரி கவிழ்ந்த விபத்தில் சிதறிய முட்டைகளை பொதுமக்கள் போட்டி போட்டு அள்ளி சென்றனர். திருப்பூர் மாவட்டம் நந்தவனபாளையத்திலிருந்து முட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று பல்லடம் தாராபுரம் சாலையில் கள்ளக்கிணறு பகுதியில் வந்து கொண்டிருந்தது. அப்போது முட்டை லாரிக்கு பின்னால் ராஜபாளையத்திலிருந்து கோவை செல்லும் அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. அந்த பேருந்தை முட்டை லாரியை முந்தி செல்ல முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக முட்டை லாரி மீது அரசு பேருந்து உரசியதாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறி முட்டை லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியில் இருந்த முட்டைகள் சாலையில் சிதறி விழுந்து உடைந்தன. இதனால் சாலை முழுவதும் முட்டைகளாக கிடந்தன. இந்த விபத்தில் லேசான காயங்களுடன் முட்டை லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினார். மேலும் உடையாமல் கிடந்த முட்டைகளை பொதுமக்கள் போட்டி போட்டு அள்ளி சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் சுமார் 3 லட்சம் மதிப்பிலான சுமார் 25,000 முட்டைகள் உடைந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சீனாவில் மழை பெய்த போது குடை வைத்திருந்த நபர் மற்றும் அவருடன் நடந்து சென்றவர் என 2 பேரை மின்னல் கடுமையாக தாக்கியுள்ளது. சீனாவின் லயானிங் மாகாணத்தில் ரயில் நிலையம் ஒன்றின் முன் 2 பேர் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் கைகளில் குடையுடன் காணப்பட்டனர். அவர்கள் சென்றபோது அந்த பகுதியில் நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது. அவர்களுடன் வேறு சிலரும் நடந்து சென்றனர். அப்போது திடீரென மின்னல் தாக்கியதில் குடை வைத்திருந்த நபர் மற்றும் அவருடன் நடந்து சென்ற நபர் என 2 பேரையும் மின்னல் கடுமையாக தாக்கியது. இது பற்றிய வீடியோ காட்சிகளும் வெளிவந்துள்ளன. இந்த சம்பவத்தில் அவர்கள் இருவரும் காயங்களுடன் அந்த இடத்திலேயே விழுந்தனர். எனினும் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. இதனை அறிந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் உடனடியாக உதவிக்கு ஓடி வந்தனர். இதன் பின்பு அவர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சென்னையில் நேற்று பகல் முழுவதும் வெப்பம் வாட்டி வதைத்தது. வெயிலின் தாக்கம் பகலில் அதிகமாக இருந்த நிலையில் நள்ளிரவில் திடீரென இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. ராயப்பேட்டை, ஈக்காட்டு தாங்கல், அசோக் நகர், எழும்பூர், சென்ட்ரல், ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் 200 மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுக சார்பில் ஆட்டோ தொழிலாளர் குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தெற்கு மாவட்ட அண்ணா ஆட்டோ தொழிற்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் ஏற்பாட்டில் 200 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், ஸ்கூல் பேக் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் அமைப்பு செயலாளர் சின்னதுரை, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் இணை செயலாளர் பெருமாள்சாமி, ஓட்டுநர் அணி செயலாளர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையொட்டி திருவள்ளூர் டோல்கேட் அருகே அமைந்துள்ள ஈத்கா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். கடந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்த இப்ராஹிம் நபி என்பவருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் நீண்ட காலமாக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து அதன் பலனாக பிறந்த ஆண் குழந்தைக்கு இஸ்மாயில் என பெயரிடப்பட்டது. அந்த குழந்தை இளம் பருவத்தில் வளர்ந்த போது அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் கனவில் வந்து தங்களது குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என கட்டளையிட்டார்.
நீண்ட காலம் கழித்து பிறந்த குழந்தையாக இருந்தாலும் மிகவும் பாசமான பிள்ளையாக இருந்தாலும் இறைவனின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமென தியாக மனப்பான்மையுடன் இப்ராஹிம் நபி தனது மகனை வெட்டி பலியிட முயன்ற போது அல்லாவின் இறை தூதர் இறங்கி வந்து மகனை அழிக்க வேண்டாம், அதற்கு பதிலாக ஒட்டகம், மாடு, ஆடு போன்ற பிராணிகளை அறுத்து பலியிடுங்கள் என தெரிவித்தார். இந்நிலையில் இந்த இப்ராஹிம் நபியின் தியாகத்தை போற்றும் விதமாக பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது குர்பானி என்ற சடங்கு மூலம் ஆடு அல்லது மாடு ஆகியவற்றை அறுத்து 3 பாகங்களாக பிரித்து ஒரு பங்கு தனது அண்டை வீட்டார்களுக்கும், மற்றொரு பங்கு ஏழை எளிய மக்களுக்கும், மற்றொரு பங்கு சொந்த பந்தங்களுக்கும் என முறையாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது. இதன் மூலம் ஏழைகள் முதல் அண்டை வீட்டார்கள் வரை அனைவரும் ஒரே சமம் எனவும், இது போன்ற பண்டிகை தினங்களில் அனைவரும் பசி பட்டினி இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என இந்த பக்ரீத் பண்டிகை நமக்கு உணர்த்துகிறது. அதன்படி திருவள்ளூர் ஈத்கா மைதானத்தில் ஜாமியா மஸ்ஜித் தலைமை இமாம் உமர் ஃபாரூக் அன்வாரி தலைமையில் சிறப்பு தொழுகை மற்றும் பிரசங்கம் நடைபெற்றது. பிரசங்கத்தை இஸ்லாமியர்கள் கேட்ட பின்னர் தொழுகைக்கு வந்தவர்களுக்கு வாழ்த்து கூறி ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினர். அதன் பின்னர் ஏழைகளுக்கு தானம் செய்துவிட்டு தங்களது வீடுகளுக்கு மகிழ்ச்சியுடன் சென்றனர். இந்த பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகையை முன்னிட்டு அப்பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருவள்ளூர் அருகே தீப்பாஞ்சியம்மன் கோவிலில் உண்டியலை உடைத்து ரூபாய் 1 லட்சத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த சின்ன ஈக்காடு பகுதியில் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதையான அருள்மிகு ஸ்ரீ தீப்பாஞ்சியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த அம்மன் கோவிலில் தினம்தோறும் அப்பகுதியை சுற்றியுள்ள பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றி வருகின்றனர். இந்நிலையில் இரவு 8 மணி அளவில் கோவில் நிர்வாகி மதன் என்பவர் கோவிலை முறைப்படி பூட்டிவிட்டு சென்று மறுநாள் காலையில் 6 மணிக்கு கோவிலை வந்து பார்த்தபோது கோவிலின் உண்டியல் உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த சுமார் ரூபாய் 1 லட்சம் திருடப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் கோவிலில் திருடப்பட்டுள்ள சம்பவம் குறித்து புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கோவில் நிர்வாகி மதன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மோப்ப நாய்கள் உதவியுடன் திருடர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அதன் பின்னர் கோவிலில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் மூலம் கோவில் உண்டியலை உடைத்து திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அடுத்த மாதம் கோவில் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் கோவிலில் திருவிழாவிற்காக பக்தர்கள் காணிக்க செலுத்திய பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே மின்கம்பம் சாய்ந்ததில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சஞ்சீவி நகர் பகுதியை சேர்ந்த கந்தன் என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மகன் அவினாஷ் என்பவர் தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் நோக்கி சென்ற போது தமிழக எல்லையான கோட்டக்கரை அருகே திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தில் விழுந்ததும் மின்கம்பம் அவினாஷ் மீது விழுந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சாலையில் சென்ற வாலிபர் மீது மின்கம்பம் விழுந்ததில் அவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணலி அருகே பெயிண்ட் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மணலி புதுநகர் அருகே விச்சூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சிட்கோ வளாகத்தில் ரூபி பெயிண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் மணலி, செங்குன்றம், ஆவடி உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து மணலி புதுநகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி அருகே அகல ரயில் பாதையில் மின்சார ரயில் போக்குவரத்தை தொடங்குவதற்கு முன்னோட்டமாக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மதுரை, போடிநாயக்கனூர் சென்னை இடையிலான ரயில் போக்குவரத்து துவங்கி ஓராண்டு நிறைவடைந்தது. கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த மின்சார ரயில் போக்குவரத்திற்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அகல ரயில் பாதையில் மின்சார ரயில் போக்குவரத்தை தொடங்குவதற்கான முன்னோட்டமாக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் இடையிலான மின்சார ரயில் தண்டவாளம் செல்லும் பாதையில் உள்ள 36 பாலங்களின் உறுதித்தன்மையை அறிய சோதனை ஓட்டம் 121 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் வெகு விரைவில் போடிநாயக்கனூர் சென்னை, போடிநாயக்கனூர் மதுரை இடையிலான மின்சார ரயில் போக்குவரத்து துவங்க உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
திருப்பூர் அருகே உணவு எடுத்துக்கொள்ளாத நிலையில் இருந்த புலிக்கு கால்நடை மருத்துவர் சிகிச்சை அளித்து அதனை வனப்பகுதியில் விடுவித்தனர். திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட அமராவதி வனச்சரகம் மற்றும் மஞ்சம்பட்டி கழுகு ஓடை பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு வனவிலங்கு வேட்டை தடுப்பு பிரிவினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 9 வயது மதிக்கத்தக்க ஆண் புலியின் வயிற்று பகுதியில் கயிறு கட்டி இருக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது. இதனால் உணவு எடுத்துக்கொள்ள முடியாதது குறித்து வனத்துறை அலுவலர்களுக்கு வேட்டை தடுப்பு பிரிவினர் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை கால்நடை மருத்துவர் விஜயராகவன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் புலிக்கு மயக்க ஊசி செலுத்தி புலியை கூண்டில் அடைத்தனர். அதன் பின்னர் புலியின் உடலில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அகற்றி சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் உடல்நிலை தேறிய புலி மயக்கம் தெளிந்தவுடன் கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புலியின் வயிற்றில் கயிறு எப்படி கட்டப்பட்டது, வேட்டை முயற்சியா என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் புலிக்கு ஏதேனும் தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை அறிய புலியின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக புலிகள் காப்பக கலை இயக்குனர் ராமசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சி வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள சரக்கு ஏற்றும் மையம் அருகே வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ரத்தம் வரும் அளவிற்கு இளைஞர்கள் தாக்கிக் கொண்டதை கண்ட பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் வருவதை அறிந்த வடமாநில இளைஞர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றனர். விசாரணையில் ரயில் ஏற இறங்க வரும் வடமாநில இளைஞர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் போது அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தாக்கிக் கொண்டது தெரிய வந்தது. வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. நீர்நிலைகளை அழிக்கும் செயல்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 18க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலையில் NGO காலனி பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியில் தேங்கும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பள்ளி வளாகத்தின் எதிரே உள்ள குளத்தில் பள்ளியின் ஊழியர்கள் கொட்டிக் கொண்டிருந்தனர். இதனை பார்த்த இளைஞர் ஒருவர் குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்து மாணவர்களுக்கு அறிவு புகட்டும் ஆசிரியர்களே நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டலாமா என கேள்வி எழுப்பினார். அப்போது குப்பையை கொட்டி கொண்டிருந்த ஊழியர்கள் பேச வேண்டியதை பள்ளி மேனேஜ்மெண்டில் பேசுங்கள் என்று கூறிவிட்டு சென்றனர். இது தொடர்பாக இளைஞர் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குளம் தானா? உங்களுக்கே தெரியும்டா குளம் எதுக்காண்டி இருக்கு? தண்ணி குடிக்கத்தானே இருக்கு. இப்படி நம்ம கொண்டு வந்து குப்பையை தட்டினோம்னா நமக்கு என்ன ஆகும்? நான் அவர்கிட்ட பேச வைக்கல, நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். நம்ம இப்ப வாழ்ந்துட்டு போயிருந்தோம். நம்மளுடைய அடுத்த தலைமுறை என்ன செய்வாங்க? தண்ணி இல்லாம என்ன செய்வாங்க? தண்ணி நம்ம உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியலையா? அந்த தட்டை சொல்லிடுறோம், நடுவில் கொஞ்சம் தட்டி தீய வச்சிருங்க. அப்படி இல்லைங்க ஐயா, நம்ம இப்போ நம்ம தலைமுறைக்கு தட்டிட்டு போய்கிட்டே இருக்கோம். இதை ப்ராப்பரா அவங்க ஸ்கூல்ல உள்ளவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம இப்படி குளத்துல கொண்டு போய் தட்டினோம்னா குளம் என்னத்துக்கு ஆகுறது? நாங்க தண்ணிக்கு என்ன செய்வோம் ஐயா? நாங்க வந்து சின்ன பையங்க, நாங்க தண்ணிக்கு என்ன செய்வோம்? நீங்க சொல்லுங்க. நாங்க தண்ணிக்கு நாங்க என்ன செய்வோம்? நாளைக்கு நாங்க தண்ணிக்கு என்ன செய்வோம்? இப்படி கொண்டு குளத்துல ஒண்ணு தட்டுதில நாங்க தண்ணிக்காண்டி நாங்க என்ன செய்வோம்? நாங்க சின்ன பையங்க, நாங்க தண்ணிக்காண்டி என்ன செய்வோம்? இப்ப நான் போன தர வீட்டுல பேசுறேன். மேலும் இதுபோன்ற நீர்நிலைகளை அழிக்கும் செயல்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகூரில் சில்லடி தர்கா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். ஜாக் அமைப்பு இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை உலகம் முழுவதும் கொண்டாடினர். அதன்படி நாகை மாவட்டம் நாகூர் சில்லடி தர்கா கடற்கரையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது நாடு முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என மனமுருகி வேண்டினர். மேலும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி என்று சொல்லக்கூடிய ஆடு, மாடு உள்ளிட்ட மாமிசத்தை தானமாக கொடுத்து பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடினர். மேலும் தொழுகையில் ஜாக் மாநில செயலாளர் அன்சாரி பிரதோசி கலந்து கொண்டு பக்ரீத் பண்டிகை தொடர்பான வாழ்த்துக்களுடன் உரையை நிகழ்த்தினர். கரூரில் நடைபெற்ற சேகுவாராவின் பிறந்தநாள் விழாவில் தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன் இளைஞர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தினார்.
கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டு அரங்கில் மாவீரன் சேகுவாராவின் பிறந்தநாள் விழா மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால்தான் தமிழகத்தின் அரசியல் வரலாறு மாறியது என்றும், அதுபோல தமிழக வரலாற்றையும் இந்திய வரலாற்றையும் உலக வரலாற்றையும் மாற்றியது இயற்கை என்றும், எனவே இளைஞர்களால் துவக்கப்பட்ட போராட்டம் எழுச்சியை எட்டியது என்ற அடிப்படையிலேயே இளைஞர்களை நாம் தயார்படுத்த வேண்டும் என்று நாகை திருவள்ளுவன் தெரிவித்தார். போராடினார்கள். அந்த போராட்டத்தில் தான் நடராஜன் தாளம் என்கிற இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆக தமிழகத்திலே அந்த படுகொலைக்கு பிறகுதான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகுதான் தமிழக அரசியலுடைய வரலாறு மாறியது. ஆக தமிழக வரலாறு அரசியலை மாற்றியது இளைஞர்கள், இந்திய வரலாற்றை மாற்றியவர்கள் இளைஞர்கள், உலக வரலாற்றை மாற்றியவர்கள் இளைஞர்கள். எனவேதான் இளைஞர்கள் முன்னெடுக்கிற போராட்டம் விடுதலை நிச்சயம் தேடித்தரும் என்ற அடிப்படையிலே இளைஞர்களை நாம் தயார்படுத்த வேண்டும். நிகழ்ச்சியில் இளம் புலிகள் அணியின் துணை செயலாளர்கள் அறிவு தமிழன், தமிழ் முருகன், விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபேட்டை அருகே உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி தனியார் தொண்டு நிறுவனத்தினர் வீடுகள் தோறும் மரக்கன்றுகளை நட்டு வைத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த நவல்பூர் பகுதியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சுற்றுச்சூழல் அவசியம் குறித்து குழந்தைகளிடையே உணர்த்தும் வகையில் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொண்டு நிறுவனத்தினர் சுற்றுச்சூழல் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் தேசிய கொடியையும் கைகளில் ஏந்தியபடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் வீடு வீடாக சென்று மரக்கன்றுகளை நட்டு வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேவக்கோட்டை அருகே அரசு பேருந்து மரத்தின் மீது மோதிய விபத்தில் நடத்துனர் கண்ணன் உள்ளிட்ட 13 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து ஆரவயல் கிராமம் வழியாக தேவக்கோட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் ஜான் என்பவர் ஓட்டி வந்தார். கண்டதேவி முக்கு பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் நடத்துனர் கண்ணன், பயணிகளில் சுப்பம்மாள் உள்ளிட்ட 13 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த அனைவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நடத்துனர் கண்ணன் மற்றும் சுப்பம்மாள் ஆகிய இருவரும் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து ஆராவயல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரியபாளையம் அருகே கண்லூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூட்டி ஒன்றியம் பெரியபாளையம் அடுத்த கண்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலை அப்பகுதி மக்களின் பங்களிப்புடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கடந்த 15ஆம் தேதி கணபதி பூஜை, புண்ணியாக வசனம், வேத பாராயணம், கலச ஸ்தாபனம், கணபதி பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் உள்ளிட்ட புரோகிதர்கள் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதன் பின்னர் காலை 10 மணி அளவில் விமான கோபுரத்தின் கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். ஆலயத்திற்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் அருகே அருள்மிகு பூரணி பொற்களை சமேத ஐயனார் கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா கோனை கிராமத்தில் அருள்மிகு பூரணி பொற்களை சமேத ஐயனார் திருக்கோவில் புதிதாக கட்டப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 14, 15ஆம் தேதி முதல் பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர்.
அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனையடுத்து வீரபத்ரன் ஸ்ரீ சப்த கன்னிகள் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூரணி பொருட்களை சமைத்து ஐயனாரை வழிபட்டனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ மகா ருத்ரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் மாதனம் பாளையம் தெருவில் மகா ருத்ரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ மகா ருத்ரேஸ்வரர் விமான கோபுரத்திற்கு யாகசாலையில் இருந்து மேலதாளங்களுடன் புனித நீர் எடுத்து சென்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹர ஞான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், முன்னாள் திமுக நகர செயலாளர் சேகரன் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி போட்டி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்திற்கு பாஜக செய்யும் துரோகம். எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். முஸ்லிம்களுக்கு எந்த உதவியையும் செய்ய போவதில்லை. பாஜக கூட்டணி ஜேடியு எம்பி தேவேஷ் சந்திர தாக்கூர் சர்ச்சை பேச்சால் பரபரப்பு. ஜார்க்கண்டில் மாவோயிஸ்டுகளுடன் கடும் துப்பாக்கி சண்டை. பெண் உள்பட 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. நடந்து சென்ற பெண்ணை முட்டி தூக்கி இழுத்து சென்ற எருமை மாடு. சென்னையில் பெரும் பரபரப்பு. பல்லடம் அருகே பேருந்து உரசியதில் லாரி கவிழ்ந்து விபத்து. சிதறிய முட்டைகளை போட்டி போட்டு அள்ளி சென்ற பொதுமக்கள். சீனாவில் குடையுடன் சென்ற நபர்களை மின்னல் தாக்கிய சம்பவம். காயங்களுடன் மீட்கப்பட்ட வீடியோ வெளியீடு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜிம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.